Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட தரம் 10 மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 10வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் கடந்த 2-3 வகுப்புகளில் 2ஆம் தவணை பரீட்சைக்கு நீங்கள் தயாராகக்கூடிய வகையில் சில கடந்த கால வினாப்பத்திரங்கள் 2ஆம் தவணைக்குரிய கடந்த கால சில வினாப்பத்திரங்களை நாங்கள் செய்து பார்த்தோம். அப்போ அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி, அதே போல் 7ஆம் மாதம் 26, 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த 3 வகுப்புகள்லையும் நாங்கள் 2ஆம் தவணை பரீட்சைக்காக வேண்டி குறிப்பிட்ட சில வினாப்பத்திரங்களை நான் ஷேர் பண்ணி அதை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணினது உங்களை ஞாபகம். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸாம் முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தினம் ஒரு உரைநடை பார்த்தா நல்லம் என்று நான் கருதுகின்றேன். உண்மையிலே அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு முழுமையாக பாடத்திட்டத்தை இந்த வகுப்பினூடாக நிறைவு செய்து கொள்வதற்கான கால அவகாசம் போதாமல் இருக்கின்றது. எனவே நீங்கள் கடந்த வருடங்களில் 2024, 23 இந்த வருடங்களில் இடம்பெற்ற வகுப்புகளுடைய ரெக்கார்டிங்ஸ் வீடியோ வடிவத்தில் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதிகளில் மேலதிகமான விளக்கங்கள் தேவை என்றிருந்தால் நீங்கள் சுயமாக வீட்டில் இருந்தவாறு கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உரைநடையில் ரத்துன் ஜமீலை நாங்கள் பார்த்துட்டோம். ரைட், ரத்துன் ஜமீல் என்ற அந்த உரை பகுதியை நாங்கள் பார்த்திக்கிறோம். 10ஆம் ஆண்டில் மொத்தமாக 3 உரைநடைகள் தான் காணப்படுகின்றன. ஒன்று அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா, 2வது ரத்துன் ஜமீல், 3வது ஷுஜாஅத்து சபியின். அப்போ நீங்கள் இந்த உரை பகுதிகளை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதில் குறிப்பாக அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா தான் முதலாவது உரை பகுதி. அதை நாங்கள் வகுப்பில் படிக்கல. ரைட். ஆனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஷுஜாஅத்து சபி என்ற அந்த உரை பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றே பார்ப்போம். சரியா? ரைட். நீங்கள் பெரும்பாலும் இந்த உரை பகுதியை நீங்கள் படிச்சிருப்பீங்கண்ணா. ரைட். ரைட், ஓகே. ஷுஜாஅத்து சபி. ரைட். இதில் பாருங்க. ஓகே, கொஞ்சம் இருங்க. ரைட், ஷுஜாஅத்து சபி. நான் உங்களுக்கு இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறது முன்னுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தோட பகிர்ந்து கொள்வது நல்லமென்று நினைக்கிறேன். ஒரு சில குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், அதாவது கடைசியாக இடம்பெற்ற இந்த ஓலெவல் எக்ஸாம்ட ரிசல்ட் வந்த பிறகு அதில் ஃபுல்லாகவே வச்சு ஒரு சமரி ஒன்று வந்த ஞாபகம் நிற்கிறோம் தெரியாது, ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ரைட். அப்போ அந்த சமரி அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணினேன். இந்த தொகுதி பாடத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பெறுபேறுகள் எப்படி இருக்குது என்பதை வச்சு நான் சின்ன ஒரு சார்ட் ஒன்று தயாரித்தேன். அந்த வகையில் மாஷா அல்லாஹ் அதிகமான மாணவர்கள் இந்த முறை நிறைய எடுத்துக்கிறாங்க. சரியா? ஏனைய பாடங்களோட ஒப்பிடக்கொள்ள இந்த பாடத்தில் அதிகமான மாணவர்கள்
சித்தியை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஓர் அம்சம். சரி, நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி காட்டிட்டு வகுப்பு ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தா விளங்கும். சரியா, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது 2016ஆம் ஆண்டுல இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு பாடம், ஒரு அரபு இலக்கிய நயத்தில் உள்ள புதிய சிலபஸ். சரி, அப்போ அந்த வகையில் நீங்கள் பாருங்க, இந்த கிரீன் கலரில் காட்டிக்கிற வந்து என்ன அரபிக் லிட்ரேச்சருக்குரிய இது தலை பண்ணேன்டா எடுத்தவங்கட எண்ணிக்கை. சரி, அப்போ நான் சதவீதத்தில் தான் போட்டிக்கிறேன். 2016 இருந்து 2024 வரங்காட்டி உள்ள காலப்பகுதியில். ரைட், அப்போ நீங்கள் பாருங்க, நான் பொதுவாக முஸ்லீம் பாடசாலைகளில் மாணவர்கள் எடுக்கின்ற பாடங்கள் என்று வரக்கொள்ள அரபு இலக்கிய நயம், அதே போல் தமிழ் இலக்கிய நயம், சித்திரம், ஆங்கில இலக்கிய நயம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்கிறேன். சரியா, அப்போ இந்த பாடங்களைத்தான் மாணவர்கள் பெரும்பாலும் ஸ்கூல்களில் எடுக்கிற முஸ்லீம் பாடசாலைகளில். அப்போ அந்த அடிப்படையில் ஒப்பீட்டளவில் சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் அரபு இலக்கிய நயத்தில் எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை தான் டொப்பில் இருக்குது. ஏனைய தொகுதி, இந்த தொகுதிக்குரிய ஏனைய பாடங்களோட ஒப்பிடக்கொள்ள அரபு இலக்கியத்தில் எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை தான் டொப்பில் இருக்குது. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 2022ஆம் ஆண்டு டொப்பில் இருக்குது. அதாவது பெர்சன்டேஜ் படி சொல்வதாக இருந்தால் 2016ஆம் ஆண்டு 48.73, அப்புறம் குறைஞ்சிக்குது 42.2, திருப்பக்கூடு 44.15, ரைட். அதே போல் 51.48, அரவாசிக்கும் மேற்பட்டவங்க எடுத்துக்கிறாங்க. திருப்ப 42.89, அவருக்கு 26.87. இது இந்த வருஷத்துல வந்து அந்த அரபால விடழுதோணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று வந்ததானே. அப்போ அந்த ஒரு இடர்பாடு ஒன்று இருந்ததால பிள்ளைகளுக்கு போதிய வழிகாட்டல்கள் கொடுத்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் அமையாத காரணத்தால் அந்த எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை ஓரளவு குறைஞ்சு 26.87. ஆனால் ஏனைய தொகுதி பாடங்களோட பார்க்கல அதுவும் டொப்பில் தான் நிற்குது பாருங்க. ரைட், அதே போல் திருப்ப கூடிச்சு. ரைட், 2022, 2023, 2024 பாருங்க 42.32. ரைட், அப்போ மாஷா அல்லாண்டு எடுக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கூட. ரைட், அதே நேரம் தமிழ் இலக்கிய பாடங்கள், சித்திர பாடங்களோட விகிதாசாரம், அந்த விகிதத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு தான் காட்டிக்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லலை, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அப்போ இந்த வளர்ச்சியில் சரியா ஒரு முக்கியமான பங்கொண்டிக்குது உங்களோட டீச்சர்ஸ்மாருக்கு. அதே போல் மாணவர்களாகிய ஏற்கனவே செஞ்ச உங்களோட தாத்தமாரு நானமாரு நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வழிகாட்டின டீச்சர்ஸ்மாரு. அதில் குறிப்பாக இபிசி நிறுவனத்துக்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. ஏண்டா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. சரியா, பொதுவாக மற்ற பாடங்களில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி போகிற நேரம், பேமெண்ட் கட்டுற நேரம், உங்களுக்கு இந்த பாடத்துக்கு வந்து ஒரு சதஞ்சரி உங்கள்கிட்ட இருந்து அளவிடப்படுறது இல்லை, அப்படித்தானே. அப்போ உங்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற ஒரு வகுப்பு தொடராகத்தான் இந்த வகுப்பு காணப்படுகின்றது. அப்போ நாங்களும் இயன்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக என்ன செய்கிறோம், பாடத்திட்டத்தை உங்களோட தலையில் புகுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு தான் நிற்கிறோம். அப்போ எனவே அன்புள்ள மாணவர்களே, இந்த வகுப்பை பொறுத்த மட்டும் ஃப்ரீயாக கிடைக்குது என்றதுக்காக வேண்டி நிறைய பேர் இந்த வகுப்புக்கு அட்டெண்ட் ஆகிறது இல்லை. ஓகே, நிறைய பேர் அட்டெண்ட் ஆகிறது இல்லை. ஆனால் பிரயோசனம் என்று கருதுறவங்க இதை மிஸ் பண்ணுறது விருப்பம் இல்லை. ரைட், எதுவும் சும்மா கிடைச்சா அதுக்கு பெருமதி ஒன்று இல்லை தானே. ஏன்னா எல்லாமே சும்மா கிடைக்கிற நேரம் பொதுவாக அதுக்குண்டான பெருமதி வழங்கப்படுறது இல்லை. ரைட், அப்போ தயவு செஞ்சு இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க 62 பேர். கேர்ள்ஸ் குரூப், பாய்ஸ் குரூப் வந்து வேறு வேறையாக செப்பரேட்டாக இருக்குது. அந்த 2 குரூப்பில் இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை கூட்டினாலே 600 பேருக்கு டீக்கிற, அது தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கிட்டத்தட்ட 600 பேருக்கு டீக்கிறாங்க. ரைட், அப்போ நீங்கள் நிறைய பேர் வருவீங்க என்ற நம்பிக்கையோடு தான் அந்த 100 பேர் கலந்து கொள்கிற பேக்கேஜை எடுக்காமல் யூபிஎஸ்சி என்ன செய்யுதுண்டா ஒரு 300 பேர் கலந்து கொள்கிற பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுது. 300 இல்லாட்டி 500 அப்படி பர்ச்சேஸ் பண்ணுது.
அப்போ எனவே மாணவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறன்றது சில நேரம் அது அவங்களுக்கு நல்லமில்லை, ஏன்னா அவங்களுக்கும் நல்லமில்லை, எங்களுக்கும் நல்லமில்லை. சரி, அப்போ அந்த அடிப்படையில் வகுப்புகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வரணுமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, நீங்கள் வகுப்புகளுக்கு தொடர்ச்சியாக வந்தால் தான் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும். சரி, சில நேரம் இப்படி யோசிக்கலாம் தானே, ரெக்கார்டிங் கிடைக்கிறதானே, அப்படி இல்லாட்டி போன வருஷத்துக்குள்ள ரெக்கார்டிங் இருக்கிறதானே, அப்படி நினைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சரியா, சில நேரம் நாங்கள் இடையில உங்களுக்கு மீக்கிறோம் தெரியா, உங்களுக்கு தெரியுமோ தெரியா, ரெக்கார்டிங்கை தாரா இல்லைன்ற ஒரு முடிவொன்றுக்கும் ஒரு கட்டத்தில், ஏண்டா மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் காரணத்தினால. சரி, அப்போ ரெக்கார்டிங் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டுக்கொண்டு வந்தாலும் சில நேரம் வருகை குறைவாக இருக்கின்ற போது எங்களுக்கு அதை முழுமையாக பதிவேற்றம் ரெக்கார்டிங்கை போடுறது சாத்தியமற்ற ஒன்றாக போய்விடும் என்பதையும் மாணவர்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, நாங்கள் இப்போ சப்ஜெக்ட் வரோம். என்னென்னா சுஜாஅத்து சபியின், ஒரு சிறுவனின் துணிச்சல். ரைட், அப்போ தலைப்பு அவட புத்தகத்தில் சுஜாஅத்து சபியன் இருக்கும், ஒரு சிறுவனின் துணிச்சல். அல்லது நீங்கள் இந்த தலைப்பை இன்னொருமா எழுதுவதாக இருந்தால் அஸ்ஸபியு சுஜா அண்டு மட்டும் எழுத மேலும். அஸ்ஸபியு சுஜா, துணிச்சல் மிக்க சிறுவன். இப்போ கூட பாடத்தில் இந்த இடத்துல இருக்குது அஸ்ஸபியு சுஜா அண்டு. சரி, அஸ்ஸபியு சுஜான்னு எழுதினாலும் போதும், அல்லது அஸ்ஸபியு சுஜா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், துணிச்சல் மிக்க சிறுவன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அண்டு சொல்லுவோம் மேலும். ஓகே, இப்போ இதில் நாங்கள் இந்த பாடம் மிச்ச லேசி. சரியா, நாங்கள் கடைசியாக படித்த ரத்துன் ஜமீல் எப்படி மிச்ச லேசாக இருக்குதோ அதே போல தான் இந்த உரை பகுதியும் மிச்ச லேசான ஒரு பகுதி. நாங்கள் கட்டமாக பார்ப்போம். ஓகே, யாராவது வாய்ச்சி காட்டுங்க பாக்குத, வாசிங்க பார்க்க யாரு. சரி, சார் வாசிங்க பார்க்க. மர்ரல் خليفة عمر بن الخطاب رضي الله عنه يوما بأحد شوارع مدينة فيه أطفال يلعبون فلما أبصروا الخليفة هربوا إلا صبيا وقف جانب الطريق سأل عمر الصبي لماذا لم تهرب مع رفاقك؟ قال الصبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن الطريق ضيقا وأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي شجاع هو عبد الله بن زبير الذي أصبح من عظماء الحرب وسياسة. ஓகே, சரி, ரைட், பாருங்க. ரைட், மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பிஅஹதி ஷவாரிஇல் மதீனா ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன ஃபலம்மா அப்ஸரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன் வகஃப ஜானிபத் தரீக் சால உமர் அஸ்ஸபிய்ய லிமாதா லம் தஹ்ருப் மஅ ரிஃபாகிக் قال الصبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن الطريق ضيقا فأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي الشجاع هو عبد الله بن الزبير الذي أصبح من علماء الحرب والسياسة. ரைட், ஓகே, நாங்கள் ஒவ்வொரு வாக்கியமாக பார்ப்போம். முதலாவது வாக்கியத்தை பாருங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா.
ரைட். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் மர்ர. இந்த மர்ர என்ற சொல்ல நீங்க அல் கனாத்து கன்சுல்லா யஃப்னா என்ற பாடத்துல இப்படி படிச்சிருப்பீங்க. மர்ர பிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. ஞாபகமிக்குதா? மர்ர பிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். மர்ர பிஹி சலாசத்து சரி ரிஜாலின் அஸ்ரியா அன்னு படிச்ச ஞாபகமிக்குதா புள்ள? அஸ்ரியா அப்படி என்று என்ன கருத்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. சலாசாண்டா என்ன? மூன்று. கலைகளை மூன்று. அப்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. மர்ரா பிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. மூன்று மூன்று மனிதர்கள் மனிதர்கள் கடந்து சென்றார்கள். மூன்று மனிதர்கள் அவரை கடந்து சென்றார்கள். ஞாபகமிக்கிறேன்னா படிச்சுக்கிறேன். அதுல ரிஜாலண்டா மனிதர்கள், அஸ்ரியாண்டா செல்வந்தர்கள், தனவந்தர்கள். அப்ப மர்ர பிஹி சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியாண்டா மூன்று தனவந்தர்கள் அவரை கடந்து சென்றார்கள். அப்ப அதே சொல்லிட்டான் இங்கே வந்திக்கு. மைனி ஓகே சரியா? ரைட். அதே சொல்லிட்டா வந்திருக்குது மர்ற. ஓகே அதே சொல்லிட்டார். அப்ப மர்றேண்டா ஒரு ஆளை பாஸ் பண்ணி போற, கடந்து போற. ஹலீஃபாண்டா உங்களுக்கு தெரியும். முதலாம் ஹலீஃபா, இரண்டாம் ஹலீஃபா. நாங்க தமிழ் எழுத கொள்ள கலீஃபான்னு தான் எழுதுறது. கலீஃபா அப்படித்தான் எழுதுறோம். ஆனா உண்மையிலே அது ஹா க இல்ல ஹா. ஹானா எழுத்து எழுதானே. எனவே க என்று எழுதுற ஹலீஃபா. ரைட். அப்ப நாங்க ஜனாதிபதி என்று சொல்லலாம். உண்மையில இஸ்லாம் பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்கன்னா ஹலீஃபாண்டா பிரதிநிதி என்று படிச்சிருப்பீங்க. ஒரு இப்ப இங்கன வந்து இங்கன ஹலீஃபா என்பது மக்களோட பிரதிநிதி தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது ஹலீஃபா, அதாவது முதலாவது மக்களோட பிரதிநிதியாக இருந்து செயற்பட்டவர். நாங்க வேணும்னா ஜனாதிபதி என்று மொழிபெயர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். உமர் இப்னுல் ஹத்தாப் என்பது ஒரு சஹாபியோட பேர், இரண்டாவது ஹலீஃபாட பேர். அப்ப அடுத்த மதீனா என்பதுக்குன வந்து மதீனா, மக்கா மதீனா, மதீனாவை குறிக்கின்ற சொல். இப்ப மற்ற சொற்கள் தான் நீங்க படிக்க வேண்டிய சொற்கள். சரியா? பாருங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப். ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள் மதீனா அண்டிக்குது. ரைட். யௌமன் என்ற கருத்து ஒரு நாள். யௌமன் என்ற கருத்து என்ன? ஒரு நாள். ஓகே ஒரு நாள் என்றதான் கருத்து. பி அஹதி ஷவாரி. பி அஹதி. பி அஹதி என்றா ஒன்றை. அஹதண்டா ஒருவன் அல்லது ஒன்று. ஓகே நீங்க குல்ஹு அல்லாஹு அஹது படிக்கலைக்கும் இன்னும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச சூறா தான். அஹதண்டா ஒருவன், ஒன்று, ஒன்றை. அப்ப பி அஹதி ஷவாரி. ஷவாரி என்ற வீதிகள். ஷவாரி என்ற கருத்துன்னா வீதிகள். ஓகே அப்ப பி அஹதி ஷவாரி என்ற கருத்து வீதிகளில் ஒன்றை, அதாவது ஒரு வீதி என்றதான் கருத்து. அப்ப பாருங்க. பி அஹதி ஷவாரில் மதீனா. மதீனா வீதிகளில் ஒன்றை ஒரு நாள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்ப ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க திரும்ப பாருங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரில் மதீனா. ஒரு நாள். நாங்க பொதுவா இதைத்தாண்டி பெஸ்ட் எழுதுறோம். ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள். சரியா? ஹலீஃபா எங்களுக்கு ஹலீஃபா என்று எழுதலாம். ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து சென்றார்கள். மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து சென்றார்கள் என்று வரும். சரியா? ரைட். ஓகே அடுத்த வரைய பாருங்க. ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. ஃபீஹி அண்டா அதில், அதில் அண்டா வீதியில். ஃபீஹி. சரியா? ஃபீஹி. அந்த ஃபீஹி என்பது ஃபிஸ்ஸாரி. ஷவாரி வீதிகள். அட ஒருமை சொல்லிட்டா ஷாரி. அப்ப ஃபீஹி என்பது அவ்வீதியில். அதிலே என்ற கருத்து அவ்வீதியிலே. அத்ஃபால் என்றா குழந்தைகள், சிறுவர்கள், குழந்தைகள். ஓகே இப்ப உண்மையிலே அவுலாதன்னா தான் சிறுவர்கள், சிறார்கள், பிரச்சனை இல்லை. அத்ஃபால்னா குழந்தைகள், சிறுவர்கள் ரெண்டும் ஓகே தான். எல் அபூனா விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓகே அப்ப ஃபீஹி அத்ஃபாலுன் எல் அபூன. அவ்வீதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி? ரைட். இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். பாருங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரில் மதீனா. ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து சென்றார்கள், அல்லது மதீனா வீதி ஒன்றை கடந்து சென்றார்கள். ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. அதில்
குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். ரைட், இப்போ பாருங்க, ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன். நீங்க பாருங்க, ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபா, லம்மா கருத்து போகுது. ஓகே, லம்மா இந்த எங்களுக்கு தேவையில்ல, சரியா? லம்மாண்டா போகுது, லம்மான கருத்து போகுது. அபுசருவண்டா பார்த்தார்கள், அபுசருவண்டா பார்த்தார்கள். யார் பார்த்தார்கள்? அந்த குழந்தைகள், அந்த சிறுவர்கள் பார்த்தார்கள். அப்ப ஃபலம்மா அபுசருவண்டா அவர்கள் பார்த்த போது, அவர்கள் பார்த்த போது. யாரை பார்த்த போது? அல் ஹலீஃபா. யாரை பார்த்த போது சொல்லுங்க பார்க்க. خليفة ஹலீஃபா, ஹலீஃபாவை பார்த்த போது, ஹலீஃபாவை பார்த்த போது என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹரபு, ஹரபு வண்டா ஒரு ஜனாதிபதி தானே. அப்ப கண்டதும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வெருண்டோடினார்கள். விளங்கினா? வெருண்டோடினார்கள், வெருண்டோடினார்கள். வெருண்டோடினார்கள் என்றா தெரியும் தானே, சும்மா ஓடுறதுக்கும் வெருண்டோடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, நாங்க கொஞ்சம் ஒரு தேவைக்காக போற நேரம், நடந்து போற டைம் போது இல்லாட்டி கொஞ்சம் ஓடி போறேன். ரைட், அது ஓடி போற உதாரணமா சொல்றேன். ஒரு நாய் பின்னுக்கால விரட்டகொல்ல நாங்க ஓடி போறோம், அது வெருண்டோடுறன்னு சொல்றது. சரியா? ரைட், பிச்சு கொண்டு போறேன்னு சொல்ற. ரைட், அப்ப ஹரபு வெருண்டோடினார்கள். ரைட், அப்ப ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு, அவர்கள் ஹலீஃபாவை பார்த்த போது வெருண்டோடினார்கள். இல்லா சபியன், இல்லா சபியன் அண்டா, இல்லாண்டா தவிர, இல்லாண்டா கருத்து என்ன தவிர, சபியன்னா சிறுவன். அப்ப இல்லா சபியன்டா ஒரு சிறுவனை தவிர, ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெருண்டோடினார்கள். ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன், அவர்கள் ஹலீஃபாவை கண்ட போது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெருண்டோடினார்கள் என்று வரும். ஓகே, பாருங்க அப்ப திருப்ப. ரைட், நாங்க இதுவரைங்காட்டும் பார்த்துட்டோம். சரியா? விளங்கியோ விளங்காமலோ முதலாவது பந்தியில இந்த பகுதி வரங்காட்டும் பார்த்துட்டோம். பாருங்க, ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து சென்றார்கள். அவ்வீதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஹலீஃபாவை பார்த்த போது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெருண்டோடினார்கள். சரியா? ரைட். வகஃப ஜானிப தரீக், அந்த சிறுவன் மாத்திரம் என்ன செய்தான்? வகஃப, நின்றான். வகஃப என்ன கருத்தன்னா? நின்றான். ஜானிப பக்கத்தில, அருகில. அப்ப வகஃப ஜானிப அத்தரீக் என்ற கருத்து பாதை, பாதையில, பாதை. அப்ப வகஃப ஜானிப தரீக் என்ற கருத்து என்ன? பாதைக்கு பாதை. அருகாமையில் நின்றான். ஓகே, பாதையை குறிக்கின்ற ரெண்டு சொற்களை நாங்க இங்க படிக்கிறோம். என்ன? ஒன்று பாரி, சவாரி, சவாரி எஸ் வீதிகள் என்று வருது இல்லையா? சவாரி அது பன்மையில தான் நிற்குது, அது ஒருமையை சொல்லிட்டா சாரி. சவாரி என்ற கருத்து வீதிகள். தரீக் என்றாலும் பாதையை குறிக்கும், சபீல் என்றாலும் பாதையை குறிக்கின்ற ஒரு சொல் தான். சரியா? ரைட். அப்ப வகஃப ஜானிப தரீக் என்றா அவன் பாதையோரமாக அல்லது பாதை அருகில் நின்றான். சரி, முதலாவது பந்தியை படிச்சிட்டோம். திரும்ப பாருங்களே, திரும்ப பாருங்களே. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வீதியொன்றை கடந்து சென்றார்கள். ஃபீஹி அத்பாலுன் யல்அபூன, அவ்வீதியில் அல்லது அதில் குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். ஓகே, ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத, அவர்கள் ஹலீஃபாவை கண்ட போது, பார்த்த போது, ஹரபு இல்லா சபியன், ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெருண்டோடினார்கள். வகஃப ஜானிப தரீக், அவன் பாதையோரமாக அல்லது பாதையின் பக்கத்தில் அல்லது பாதை அருகில் அவன் என்ன செய்தான்? நின்றான். முதலாம் பந்தி கிளியரா எல்லாருக்கும்? சார். ஓகே, யாருக்கும் டவுட் இருக்குதா இந்த பந்தியில? இல்ல. அப்ப யாராவது சொல்லி காட்டுங்க பாக்க, முதலாவது பந்தியை வாசித்து மொழிபெயர்த்து காட்டுங்க. குயிக்கா.
மொழிபெயர்த்து காட்டுங்க. مر الخليفة عمر بن الخطاب உமர் இப்னு கத்தாப் மீண்டு வந்தார். ஆஹ் ம். ஆஹ் யௌமன் ஒரு நாள் யஹதி ஷவாரி பாதை மதீனாவின் பாதையிலே ம். ஃபி அத்ஃபால் யலபூன குழந்தைகள் பாதையில விளையாடி கொண்டிருந்தார். ம். ஃபலம்மா அபுசரு கலீஃபத அவர்கள் ஹலீஃபாவை கலீஃபாவை பார் ம். இல்லா சபியன், ம். அதுக்கு கருத்து சுத்தமா ரைட். கஷ்டமா பாடம் விளங்கினண்டா? ஆ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா? ஓ, யாரு சொல்லேலும்? யாருக்காக சொல்லேலுமா? நான் சொல்றேன் சார். சொல்லுங்க மாக்கு. ஒரு நாள் ம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ம். மதீனா பாதை ஒன்றை கடந்து சென்றார்கள். ம். அப்போது அவ்வீதியில் சிறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். ம். அதனை உமர் ஹலீஃபா வருவதை பார்த்தபோது ம். ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டோடினார்கள். ம். அவன் மாத்திரம் என்ன செய்தான்? ஆ அச்சிறுவன் பாதை அருகில் நின்றான். ம். சிறுவன் பாதை அருகில் நின்றான். சரியா? ரைட். கொஞ்சம் அப்படித்தான் திரும்ப திரும்ப பார்க்கறது நோக்கம் இதுதான். நாங்க ஒரே வாக்கியத்தை ஒரு முறை பார்த்துட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டு வாரேன்னு சொன்னா கொஞ்சம் ஞாபகத்துல நிக்கணும்ன்றதுக்காக. சரி, ஓகே. இப்போ நாங்க ரெண்டாவது பந்தியை பார்ப்போமே. ரெண்டாவது பந்தியை பாருங்க. சால உமர் الصبي لماذا لم تهرب مع رفاقك؟ قال الصبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن الطريق ضيقا فأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي الشجاع هو عبد الله بن الزبير الذي أصبح من علماء الحرب والسياسة. ரைட். இதில் பாருங்க, சால உமர் அஸ்ஸபிய. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சொல் உமர் அஸ்ஸபி என்ற சொல் ரெண்டும் தெரியும். அப்ப சால என்ற சொல் மட்டும்தான் தெரியாது. சால என்ன தெரியுமா யாருக்காவது? கேட்டான். கேட்டான். வெரி குட். கேட்டான், வினவினான். சரியா? சால வினவினான், கேள்வி கேட்கிற. ரைட். அப்ப சால உமர் அஸ்ஸபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனிடம் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? லிமாதா லம் தஹ்ருப் மஅ ரிஃபாகிக். லிமாதா என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும். என்ன லிமாதா என்ற? ஏனென்றா ஏன் 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 எதற்காக, ஏன் எதற்காக. அப்ப அவன் இப்ப நீங்க அதை கெஸ் பண்ணலாம? அடுத்தடுத்த வசனத்தை நீங்க கெஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஓடி போற ஒரு சிறுவன் மாத்திரம் பாதி அருகில நின்ற என்று சொல்லி சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன கேட்டு இருப்பாங்க? அந்த சிறுவன் மட்டும் இதற்காக நின்று ஏன் நீ போகல, எல்லாரும் ஓடி நீ போகல, நீ வெறுண்டோடு மட்டும் ஏன் ஓடி போகலன்றதானே கேட்டு இருப்பாங்க. விளங்கினா? அப்ப அதான் கேள்வி. அப்ப அதான் சாலா உமர் அஸ்ஸபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனிடம் கேட்டார்கள். லிமாதா ஏன், லம் தஹ்ருப் வெறுண்டோடல்ல, ஓடி போகல, மாரிஃபாகிக் உன்னுடைய நண்பர்களோடு. மாண்டா உடன், மாண்டா கருத்தன்னா உடன், ரிஃபாகிக் கண்டா உன்னுடைய நண்பர்கள். அப்ப லம் தஹ்ருபண்டா ஓடல்ல, நீ ஓடவில்லை. அப்ப லிமாதா லம் தஹ்ருப் மாரிஃபாகிக், ஏன் நீ உன்னுடைய நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனிடம் கேட்டார்கள்.
கால சபி சிறுவன் சொன்னான். சிறுவன் என்ன சொன்னான்? யா அமீர் அல் முக்மினின். சரியா? யா அமீர் அல் முக்மினின். பாருங்க, யா அமீர் அல் முக்மினின். அதான் முடியட்டுமா? ரைட். பாருங்க, யா அமீர் அல் முக்மினின். சரி, ஓகே, ரைட். கால சபியு யா அமீர் அல் முக்மினின் லம் அஃபல் ஜுர்மன் ஃபஹாஃபுக் வலம் யகுனு தரீகு லையகன் ஃபவசிஉ லக். கால சபி. இப்போ சபி என்ற சொல் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அப்போ சபி என்றா சிறுவன். இப்போ கால என்றா கூறினான். என்ன கேள்வி கேட்டலையா? என்ன கேள்வி? சால என்று கேள்வி ஒன்று கேட்டாரு. இப்போ கேட்ட கேள்விக்கு இவர் என்ன செய்றாரு? பதில் அளிக்கிறாரு. எனவேதான் கால கூறினான் என்று வருது. அல்லது இந்த கால என்ற சொல்லுக்கு சில நேரம் நீங்க பதிலளித்தான் என்று சொன்னாலும் பிழை இல்லை, பதிலளித்தான் என்று சொன்னாலும் பிழை இல்லை. அப்ப கால சபி சிறுவன் கூறினான், யா அமீர் அல் முக்மினீன். யா அமீர் அல் முக்மினீன் என்றா முக்மீன்களின் தலைவரே. ரைட். அமீருல் முக்மினீன் என்ற சொல் வந்து தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. தமிழ்லன்னு சொன்னா ஏதோ ஒரு இஸ்லாம் பாடத்துல ஏதாவது சந்தர்ப்பத்துல படிச்சிருப்பீங்க, அமீருல் முக்மினீன் அப்படி என்று. அதாவது முக்மீன்களின் தலைவர் என்ற அர்த்தத்துல வார. யா என்பது விழிப்பதற்காக நாங்க பயன்படுத்துற சொல், விழிப்பதற்காக யா. யா அல்லாஹ் என்று சொல்ற, யா அல்லாஹ்ன்றா அல்லாஹ்வே. ஓகே. அப்ப யா அமீரல் முக்மினீன், முக்மீன்களின் தலைவரே. லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஹாஃபுக். லம் அஃஅல். லம் அஃஅல்னா நான் செய்யல. லம் அஃஅல் கருத்தன்னா நான் செய்யல. என்ன செய்யல? ஜுரும். ஜுருமண்டா குற்றம். ஓகே. ஜுர்மன் கருத்தன குற்றம். அப்ப லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஹாஃபுக்கண்டா நான் சாரி, லம் அஃஅல் ஜுர்மனண்டா நான் ஒரு குற்றத்தையும் செய்யல. நான் ஒரு குற்றத்தையும் செய்யல. ஃபஹாஃபுக்கண்டா உங்களை பயப்படுவதற்கு, உமக்கு அஞ்சுவதற்கு. சரியா? உமக்கு அஞ்சுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஹாஃபுக். உங்களை அஞ்சுவதற்கு, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. பாருங்க, கால சபி சிறுவன் சொன்னான், யா அமீர் அல் முக்மினீன், முக்மின்களின் தலைவரே. லம் அண்டா புள்ள, லம் அண்டா
இல்லை என்ற கருத்து. லம் என்ற கருத்துன்னா இல்லை. சும்மா அது அந்த சொல் சும்மா தனியாக வராது. இல்லைன்னு குறிப்பதற்கு நாங்கள் இந்த லம் என்ற சொல்ல தனியாக பயன்படுத்துறது இல்லை. சரியா? ஒரு வினைச்சொல்லோட சேர்ந்து தான் வரும். ஒரு வினைச்சொல் அரபில் ஒரு வினைச்சொல்லோட சேர்ந்து வரும். இப்போ அஃபால் என்ற கருத்து நான் செய்கிறேன், அஃபாலு நான் செய்கிறேன். லம் அஃபால் என்றா நான் செய்யல என்ற கருத்துல வரும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த ரெண்டை சேர்த்து தான் பார்க்கணும். இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து தான் பார்க்கணும். லம் அஃபால் நான் செய்யல. என்ன செய்யல? ஜுரும். ஜுரும் என்ற கருத்து என்ன? ஒரு குற்றம். ஓகே, ஒரு குற்றம். அப்ப லம் அஃபல் ஜுர்மன் லம் அஃபல் ஜுர்மன், நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. ஃபஅகாஃபுக், உங்களை பயப்படுவதற்கு, உங்களை அஞ்சுவதற்கு. இப்ப இந்த சொல் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஃபஅகாஃபுக் அதில் நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் இந்த சொல் சலாத்துல் ஹவுஃப். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சலாத்துல் ஹவுஃப் ஞாபகம் இருக்குதா? எங்க சரி படிச்ச மாதிரி ஞாபகம் பண்ணிக்குதா? சலாத்துல் ஹவுஃப். சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், அது இஸ்லாம் பாடத்துக்கும் பிரயோசனமா இருக்கும். சலாத்துல் ஹவுஃப் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறா? எத்தனையோ வகையான தொழுகைகள் இருக்குதுன்னா அச்ச நேர தொழுகை. ஓகே, இப்ப சலாத்துல் ஹாஜா, தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, ஒரு தேவை ஒன்று நிறைவேறுவதற்காக வேண்டி தொழுகின்ற தொழுகை தான் சலாத்துல் ஹாஜா. நம்ம சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழும் தொழுகை. சரியா? சலாத்துல் இஸ்திகாரா, நன்மையை நாடி தொழக்கூடிய தொழுகை. ரைட். சலாத்துல் ஈதைன், இரு பெருநாள் தொழுகைகள். இவ்வாறு பல தொழுகைகள் இருக்குது, சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. இப்போ சலாத்துல் ஹவுஃப் அண்டா என்ன மகா? நீங்க சொன்னீங்க என்ன என்ன சலாத்துல் ஹவுஃப் அண்டா? அச்ச நேர தொழுகை. அச்ச நேர தொழுகை. சரியா? நான் இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காகத்தான் நான் என்ன சொல்லித்தாரேன். இந்த ஹவுஃப் என்ற சொல், ஹவுஃப் அண்ணா கருத்து பயம், அச்சம். ஓகே, ஹவுஃப் அண்ணா அச்சம், பயம். இதை தாண்டி இன்னும் ஒரு சொல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, சூரத்து குறைஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன? மின் ஹவுஃப். என்ன? வஆமனஹும் அத்அமஹும் வஆமனஹும் மின் ஹவுஃப். ஹவுஃப், ஹவுஃப் என்றா பயம். ஹவுஃப் பயத்திலிருந்து அவர்களுக்கு அவன் அபயமளித்தான் என்று வார. சரியா? இப்போ ஹவுஃப் என்ற கருத்து, ஹவுஃப் என்ற கருத்து என்ன? அச்சம், பயம் என்ற கருத்துல வார. அப்ப அந்த சொல்லோடு நெருக்கமான ஒரு சொல் தான் ஃபஅகாஃபுக் என்ற சொல். ஃபஅகாஃபுக் என்ற கருத்து உங்களை பயப்படுவதற்கு, உங்களை அஞ்சுவதற்கு என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப லம் அஃஅல் நான் செய்யவில்லை, ஜுர்மன் ஒரு குற்றத்தையும், ஃபஅகாஃபுக உங்களை அஞ்சுவதற்கு. அப்ப லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக் உங்களை அஞ்சுவதற்கு, உங்களுக்கு நான் பயப்படுறதுக்கு நான் ஒரு குற்றத்தையும் செய்யல என்றதான் கருத்து. ஓகே, அது முதலாவது பதில். ரெண்டாவது இன்னொன்று சொன்னார் என்னண்டா, வலம் யகுன். இங்கே பாருங்க மகள், இந்த வாவ் வந்து மேலும் என்ற கருத்துல தான் வாருதுன்னா, மேலும் இந்த லம் என்றா இல்லை என்ற கருத்து தான். ஆனா இந்த லம் என்ற சொல் தனியா வராது, ஒரு நிகழ்கால வினை சொல்லோட சேர்ந்துதான் வரும். ஓகே, அது அரபுல இருக்கிற பிரயோகங்கள், அது தேவையில்ல, எப்படியோ சேர்ந்து வரும். அப்ப நாங்க லம்ம தனியா பார்க்க தேவையில்ல. வலம் யகுன் இல்லை, இல்லை என்ற கருத்துல வரும். லம் யகுன் என்ற கருத்து என்ன? இல்லை என்ற கருத்துல வரும். எது இல்ல? அத்தரீக். நாங்க படிச்சோம், தரீக் என்றா என்ன? பாதை. ஓகே, அப்ப லம் யகுனி தரீக்கு, பாதை இல்லை. பாதை இல்லை. எப்படியானதாக இல்லை தெரியுமா? லையீகன் ஒடுக்கமாக இல்லை. லையீகன் கருத்து என்ன? ஒடுக்கம், ஒடுங்கியதாக. அப்ப வலம் யகுனி தரீக்கு லையீகன், பாதை ஒடுக்கமானதாக இல்லை. ஓகே, பாதை ஒடுக்கமானதாக இல்லை. அப்ப ஃபௌவஸ்ஸிஉ லக்கண்டா கருத்து, லக்கண்டா உமக்கு, ஃபௌவஸ்ஸிஉண்டா விசாலமாக இடம் தர. அதாவது பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. இப்போ ஒரு வித்தியாசமான டோனை தான் ரிப்ளை பண்றேன். உமக்கு நான் விசாலமாக இடம் தர, நான் தள்ளி போய் ஓடி போய் அங்கிருந்து விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. வழங்கினா வலம் யகுனி தரீக்கு லையீகன் ஃபௌவஸ்ஸிஉ லக். ரைட், உமக்கு நான் விசாலமாக இடம் தர. ஓகே, பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. தாராளமா பாதையில இடம் இருக்குது, ரோட்ல இடம் இருக்குது, நீங்க உங்களை பாட்டுல நீங்க போகலாம். சரி, நான் ஏதாவது குற்றம் ஒன்றை செஞ்சிருந்தா தான் உங்களை கண்டு நான் பயப்பட்டு ஓடணும். அப்படி இல்லாட்டி பாதையும் ஒடுக்கமானதாக இருந்தா தான்
நான் கொஞ்சம் தள்ளி நின்று ஓடி போய்த்து சரி உங்களுக்கு இடம் தரணும். அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒரு குற்றத்தையும் செய்யல உங்களை பயப்படுவதற்கு, உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தருவதற்கு பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை என்று சிறுவன் என்ன செஞ்சாரு? பதிலளித்தாரு. அவ திரும்ப பாருங்கோ. கால சபி, சிறுவன் சொன்னான், யா அமீரல் முக்மினீன், முக்மீன்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக், உங்களை அஞ்சுவதற்கு, உமக்கு நான் பயப்படுவதற்கு ஒரு குற்றத்தையும் நான் செய்யவில்லை. வலம் யகுனு தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக், உமக்கு நான் விசாலமாக இடம் தர பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை என்று சிறுவன் சொன்னான். ஓகே, அப்ப பாருங்க திருப்ப இந்த இந்த நாங்கள் இதுவரைங்காட்டையும் பார்த்துட்டோம். சரியா? அரைவாசி பகுதி பார்த்துட்டோம். 2வது பந்தியில சால உமர் அஸ்ஸபி, சிறுவனிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், வினவினார்கள். லிமாதா லம் தஹ்ரு மஅ ரிஃபாகிக், ஏன் நீ உன்னுடைய நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை? ஃபகால சபி, சிறுவன் சொன்னான் அல்லது பதிலளித்தான், யா அமீரல் முக்மினீன், முக்மீன்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக், உங்களை அஞ்சுவதற்கு நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. வலம் யகுனி தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக், உமக்கு விசாலமாக இடம் தர பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. உமக்கு நான் விசாலமாக இடம் தர பாதையும் என்ன இல்லை, ஒடுக்கமானதாக இல்லை என்று சிறுவன் பதிலளித்தார். சரி, இப்ப அடுத்த பாருங்களே. இப்ப இந்த கேள்வியை கேட்டதும் சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல ரைட், ஒரு நிறுவனத்துல தலைவர், ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்லுங்களேன், எல்லாரும் ஓடி போக கொள்ள நீங்க மட்டும் போறல அனு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஏவாப்பா நீ ஓடி போகல, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க இல்லையான்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தா சரியா நல்லா நல்லா திருப்பி கிடைக்கும். ஓகே ரைட், அது பாடசாலையின் அன்று இல்லை, ஒரு நிறுவனத்தின் தலைவராய்க்கலாம். சில நேரம் வீட்டில் கூட வாப்பா கிட்ட ரைட் அந்த மாதிரி ரிப்ளைகள் போனா சில நேரம் அறப்படிச்சாதுன்னு சொல்லிட்டு 2 வெளிவாங்க வேண்டி வரும். உதாரணமா சொல்றேன், அப்படி இல்லை ரைட், இருந்தாலும் நடைமுறையில அப்படித்தான் இருக்குதுன்னா ரைட், அதனால சொல்லி காட்டினேன். ஓகே, ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடும் கோவக்காரால். சரியா? உண்மையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? துணிச்சல் மிக்கவர், அவரு சரியான கோபம் வர ரைட். ஆனாலும் அவர் இந்த இடத்துல ஃபசுர்ர என்ற கருத்து என்ன? சந்தோஷப்பட்டார். ஓகே, சுர்ர என்றா சந்தோஷப்பட்டார். இங்கே ஃபேண்ட எழுத்துண்டிக்குது, ஃபேண்டு வந்தா அதுக்கு பல கருத்துகள் இருக்குது. உடனே, எனவே, ஆகவே, இதனால், இதன் காரணமாக என்று சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கருத்தெடுக்கலாம் ஃபாவுக்கு. ஓகே, சுர்ர என்றா சந்தோஷப்பட்டார். யாரு சந்தோஷப்பட்டார்ண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதனால சந்தோஷப்பட்டார்ண்டா மின், இந்த மின் வந்து இருந்து என்ற கருத்தல்ல, காரணமாக என்ற கருத்து வந்து இருக்குது மின்னுக்கு. சுஜாஅத்திஹி என்றா அவனுடைய துணிச்சல். யாரு? சுஜாஅன்னா துணிச்சல், சுஜாஅத்திஹி என்றா அவனுடைய துணிச்சல். அப்ப அவனுடைய துணிச்சலின் காரணமாக அல்லது துணிச்சலை கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். விளங்கினா? ஃபசுர உமர் மின் சுஜாஅத்திஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய துணிச்சலை இட்டு, அவனுடைய துணிச்சலை கண்டு, அவனுடைய துணிச்சலின் காரணமாக சந்தோஷப்பட்டார் என்று வரும். சரி, பாருங்க திருப்ப. ஓகே, இது ஒரு கட்டையும் பார்த்துட்டோம். ஏன்னா சால உமர் அஸ்ஸபிய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவனிடம் கேட்டார், லிமாதா லம் தஹ்ரு மஅ ரிஃபாகிக், ஏன் நீ உன்னுடைய நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை? வெறுண்டோடவில்லை என்றாலும் சரி, ஓடி செல்லவில்லை என்றாலும் சரி. கால சபியு, சிறுவன் பதிலளித்தான், கூறினான், யா அமீரல் முக்மினீன், முக்மீன்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபு, உங்களை அஞ்சுவதற்கு நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. வலம் யகுனி தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக், உமக்கு நான் விசாலமாக இடம் தர பாதையும் ஒடுங்கியதாக ஒடுக்கமானதாக இல்லை. எனவே ஃபசுர உமர் மின் சுஜாஅத்திஹி, எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய துணிச்சலின் காரணமாக சந்தோஷப்பட்டார்கள். ஓகே, அவ அடுத்த பகுதியை பார்ப்போம். என்ன லேசா? அடுத்த பகுதி லேசு.
ஹாதா ஸபியு ஷுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர். இப்போ உங்களுக்கு இதுல பாருங்க, ஹாதான்றத கொஞ்சம் வைங்கோ. அஸ்ஸபி அண்டா சிறுவன். அஸ்ஸபி என்ற கருத்து என்ன? சிறுவன். அஸ்ஸுஜா அண்டா கருத்து துணிச்சல் மிக்க. அப்ப அஸ்ஸபியு ஷுஜா அண்டா கருத்து துணிச்சல் மிக்க சிறுவன். அஸ்ஸபியு ஷுஜா அண்டா கருத்து என்ன? துணிச்சல் மிக்க சிறுவன். இப்ப இந்த ஹாதா ஹுவ அண்டு வந்திருக்கிற இல்லையா, அதுக்கு இப்ப ஹாதாண்டா அரபு மொழி படிச்சவங்க சொல்லுவாங்க, ஹாதாண்டா என்ன? இது அல்லது இவன் இவன் அன்னு சொல்ல மேலும் வேணா. ரைட். ஹுவ அண்டா அவன் அவன் அல்லது அது அவர் அவர் ஏதோ சொல்ல எழுந்தானே. ரைட். அப்ப இங்கன வந்து ஹாதா இது அல்லது இவன், ஹுவ அவன், அப்படி மொழிபெயர்க்கல. விளங்கினா? இங்கன நாங்க மொழிபெயர்க்கிற எப்படின்னு சொன்னா, ஹாதா ஸபியு ஷுஜா ஹுவ, இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் தான். சிறுவன் தான். விளங்கினா? இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் தான் அப்துல்லா இப்னு ஸுபைர். அப்துல்லா இப்னு ஸுபைர் ஆவார். விளங்கினா அவளுக்கு? இப்ப நாங்க அரபுல வந்து உதாரணமாக நான் சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன், மற்றவன் கேட்டு வந்துருங்கோ. அல் கலமண்டா கருத்து என்ன? என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல் கலமண்டா கருத்து என்ன? பேனை பேனை. சரியா? அல் கலமண்டா கருத்து பேனை. அந்த பேனைய நான் இப்படி சொன்னா சரியா? ஹாதா ஹுவல் கலம் அன்னு சொன்னா எப்படி மொழிபெயர்க்கிறது தெரியுமா? ஹாதா ஹுவல் கலம் எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, இதுதான் பேனை, அப்படித்தான் மொழிபெயர்க்கிறேன். சரிப்பா? ஹாதாண்டா இது, ஹுவாண்டா அது, அப்படி எல்லாம் மொழிபெயர்க்கிறதில்ல. இதுதான் பேனை. அது மாதிரிதான் ஹாதா ஸபியு ஷுஜா ஹுவ அப்துல்லா இப்னு ஸுபைர், இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் தான். அப்ப சரியா? இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ஆவார். விளங்கினா அவளுக்கு? ஓகே, ஒரு சொல்லவா? இப்ப அஸ்ஸபி அண்டா சிறுவன், அஸ்ஸுஜா அண்டா துணிச்சல் மிக்க, அது அடைமொழியா வந்திருக்குது. எனவே அஸ்ஸபியு ஷுஜா அண்டா கருத்து என்ன? துணிச்சல் மிக்க சிறுவன் என்றதான் கருத்து. துணிச்சல் மிக்க சிறுவன். அவரோட பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அஸ்-ஸுபைர். அப்ப இந்த ஹாதா என்றத தனியாகவும் ஹுவ என்றத தனியாகவும் மொழிபெயர்க்காம இப்படித்தான் சொல்லுவோம். ஹாதா ஸபியு ஷுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்-ஸுபைர். இந்த சரியா? இப்படி சொல்லலாம். துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லா இப்னு ஸுபைர் ஆவார். அல்லது இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் தான் அப்துல்லா இப்னு ஸுபைர் ஆவார். சரி. அல்லது அல்லது என்றால் இவரை வழங்கப்படுத்துற. சரியா? அல்லது என்பது இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. சரியா? இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல். கன்ஜங்ஷன் வேர்ட்னு சொல்றோம் நாங்க. சரியா? இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல். எனவே அல்லதுக்கு நாங்க தனியாக மொழிபெயர்க்க தேவை உண்டு இல்ல. ரைட். அடுத்த பாருங்க. அஸ்பஹ. அஸ்பஹண்டா மாறினார். அஸ்பஹண்டா கருத்து என்ன? மாறினார். மின் அண்டா இருந்து. பார்ப்போமே. உலமா அண்டா முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள். ரைட். முக்கியஸ்தர்கள் அல்லது பிரமுகர்கள். ஹர்பண்டா யுத்தம். ஹர்பண்டா கருத்து என்ன? யுத்தம். ஹர்பண்டா யுத்தம். ரைட். சியாசாண்டா அரசியல். சியாசாண்டா கருத்து என்ன? அரசியல். அப்ப உலமா இல் ஹர்பி வசியாச, யுத்தம் மற்றும் அரசியல். யுத்தம் மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்களில் ஒருவராக மாறினார். அண்டிக்குது. அஸ்பஹ மின் உலமா இல் ஹர்பி வசியாச, யுத்தம் மற்றும் அரசியல். இந்த ஒன்று மேலும் என்ற கருத்துல தானே வார. எனவே மற்றும். அப்ப யுத்தம் மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்களில் ஒருவராக மாறினார் என்று சொல்லிடும். ஓகே, பாருங்கோ. இப்ப ரெண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கிறதா இருந்தா சொல்லுவோம் எல்மகுடி. விளங்கினா எப்படி? ஹாதா ஸபியு ஷுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்-ஸுபைர் அல்லதி அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸ. துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக மாறிய அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ஆவார். அப்படி சொல்லுவோம் மேலும். அப்படி இல்லாட்டி துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ஆவார். அவர் யுத்தம் மற்றும் அரசியல்
பிரமுகர்களில் ஒருவராக மாறினார் என்று சொல்லுவோம். ஓகே, நான் இந்த இந்த உரை பகுதியை உங்களுக்கு சொல்லுக்கு சொல் வசனத்து வசனம் மொழிபெயர்க்கிறேன். பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த குறிப்பிட்ட சொல் அல்லது இரண்டு சொற்கள், அதாவது சொற்றொடர் அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்டு வார. சம்டைம் சரி, ஒரு கூற்று அது மொழிபெயர்க்க சொல்லி வார. ரைட், ஓகே. அல்லது உதாரணமாக இந்த ஒரே பகுதியை தந்து தடித்த எழுத்துல தருவாங்க, போல்ட் பண்ணி சொல்லுவாங்க, தடித்த எழுத்தில் காணப்படுகின்ற வாக்கியத்தை அல்லது வாக்கியங்களை மொழிபெயர்க்குக என்று வரோம். போன வருஷம் உங்களுக்கு தெரியுமோ தெரியா, 11ஆம் ஆண்டுல யஜிபு அல்லா அன்சா இன்னொரு பாடம் ஒன்று இருக்குது. யஜிபு அல்லா அன்சா, நான் மறந்திருக்க கூடாது இன்னொரு பாடத்துல அந்த மனிதர், அந்த நாட்டுப்புற அரபி வந்து கடைசியாக அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்யறாரு, சின்ன ஒரு பிரார்த்தனை. அப்ப அந்த பிரார்த்தனைய மொழிபெயர்க்க சொல்லி வந்திருக்குது. அந்த பிரார்த்தனைய என்ன செய்ய சொல்லி வந்திருக்குது, மொழிபெயர்க்க சொல்லி வந்திருக்குது. சரியா? அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஓகே. அதே போலதான் 2024ஆம் ஆண்டு பேப்பர்லையும் கூட ஹதீஸ் வந்திருந்த என்னென்றா, இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் தெரியுமா? கப்பல்ல பயணம் செய்யற நாங்க படிக்கல, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க அந்த ஹதீஸ. அந்த ஹதீஸ்ல கடைசியா வந்திருந்த கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? ரைட், அது மொழிபெயர்க்கிற சொல்லித்தான் வந்திருந்து. மொழிபெயர்ப்பு சரியா சொல்வதாக இருந்தா நீங்க படிச்ச அந்த கப்பல்ல பயணம் செய்யற கூட்டத்தாருக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு இதை சொல்ற, இல்ல சார். ஏன்னா என்ன ஸ்கூல் இன்னும் படிக்கல. அது மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹ் வார. ரைட், அதுல இல்ல சார். ரைட், ஓகே. அதுல பாருங்க, நான் ஓகே உங்களுக்கு அந்த ரைட், இப்ப அந்த அதுல 5வது கேள்வியா வந்திருந்த பாருங்க, இந்த இதுதான் ஹதீஸ். மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனான்னு வந்திருந்தது. சரியா? அப்ப இந்த இதுல வந்து கடைசி கேள்வி பாருங்களேன், பின்வரும் ஹதீஸின் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்குக என்று இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து இந்த இடத்துல இருந்து தந்திருந்தாங்க. இந்த இருக்குது லவ் அன்னா ஹரக்னா என்று ஆரம்பிச்சு லவ் அன்னா ஹரக்னா ஃபீ நஸீபினா ஹரக்கன் என்று ஆரம்பிச்சு கடைசி வரங்காட்டி உள்ள பகுதியை திருப்ப தந்து மொழிபெயர்க்க சொல்லி வந்திருந்தேன். 4 மாசத்துக்குள்ள கேள்வி. புள்ளகள் இது 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 மாதிரி நீங்க பாருங்க மேல அதையும் காட்டிட்டே போறேனே. இதுதான் அவர் கேட்ட துவா, ரப்பி உஃபு அன்னி லகது நஸீது வகான யஜிபு அல்லா அன்சா அன்னக அன்தல்லதி ஹலக்தனி என்பது இந்த துவா. இந்த துவாட கடைசி பாருங்க, மேலுள்ள பந்தியில் கூறப்பட்டுள்ள கிராமப்புற அரபியின் துவாவை தமிழில் மொழிபெயர்க்குக என்று வந்திருக்குது. ஓகே, அப்ப இங்கேயும் கூட இந்த துவாவை தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்லி வந்திருக்குது. அப்ப நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப வரிக்கு வரி பார்த்துட்டு போற, சொல்லுக்கு சொல் பார்த்துட்டு போற அவசியமா கேட்டா அவசியம்தான். ஓகே, நாங்க அப்படித்தான் படிக்கணும். ரைட், ஓகே. ஏதோ ஒரு வகையில நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள பார்க்கணும். அப்ப கடைசியா நாங்க பார்த்தது என்ன, ஹாதா சபீஉ சுஜாஹு அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் அல்லதி அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா. துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். அவர் யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக மாறினார் என்று சொல்லலாம். சரி, இதோட முடியுதுன்னா பாருங்களேன். இப்ப திருப்ப பாருங்க, நான் இப்ப திரும்ப திரும்ப சொன்னதால ஞாபகம் வந்திருக்கும், மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நல்லா பாருங்க. சால உமர் அஸ்ஸபிய, என்ன சால உமர் அஸ்ஸபிய. ரைட், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியா சிறுவனிடம் கேட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, சிறுவனிடம் கேட்டாங்க, லிமாதா லம் தஹ்ரு மா ரிஃபாகிக், உன்னுடைய ரிஃபாகிக், ரிஃபாகிக் அந்த க வந்தா உன்னுடைய, ரிஃபாக்கனா நண்பர்கள். அப்ப உன்னுடைய நண்பர்களுடன், மஆண்டா உடன், உன்னுடைய நண்பர்களுடன் நீ ஏன் ஓடி செல்லவில்லை, வெறுண்டோடவில்லை. ஃபகால சபி, சிறுவன் பதிலளித்தான், யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே,
விளங்கினா? முக்மினீன் என்றா முக்மீன்கள். முக்மின் என்பது ஒருமை சொல். முக்மின் இறை விசுவாசி. இஸ்லாம் பாடத்துல வரும். ஏன்னா ஈமான் இறை விசுவாசம் நம்பிக்கையை குறிக்கிறது. அப்ப முக்மின் என்றா விசுவாசி, முக்மினீன் என்றா முக்மீன்கள் விசுவாசிகள். அப்ப அமீர் என்றா தலைவர். யா அமீரல் முக்மினீன் முக்மீன்களின் தலைவரே. லம் நஃபல் ஜுர்மன் ஃபஹாஃபுக உங்களை அஞ்சுவதற்கு நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. வலம் யக்குனு தரீகுல்லைகன் பவசியுலக் உமக்கு சரியா உமக்கு நான் விசாலமாக இடம் தர பாதையும் ஒடுங்கியதாக ஒடுக்கமானதாக இல்லை. பசூர உமர் மின் சுஜாத்திஹி. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனின் துணிச்சலை இட்டு சந்தோஷப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனுடைய துணிச்சல், தலைப்பு தான் சுஜாண்ட துணிச்சலை இட்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹாத சபீல் சுஜா அப்துல்லாஹ் இப்னு சுபைர். துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். அல்லதி அவரு அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா. யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் முக்கியஸ்தர்களில் ஒருவராக மாறினார் என்று வந்திருக்கு. விளங்கினா? ஃபுல்லா விளங்கினா? ஓகே, டவுட் இருக்குதா? யாரு கேளும் சொல்லுங்க பார்க்க. ரைட். அப்ப தலைப்பெண்ணா சுஜாஅத்து சபி, ஒரு சிறுவனின் துணிச்சல். தலைப்புகளுக்கு வேண்டியமே எழுதலாம், பொருத்தமான தலைப்பு எது ஒன்றாலும் எழுதலாம். அஸ்ஸபியு சுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு சுபைர். ரைட். பாருங்கப்ப, நான் வாசிக்கிறேன், நீங்க கருத்து விளங்குதா என்று பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா ஃபீஹி அத்பாலுன் யல்அபூன ஃபலம்மா அப்ஸரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன் வகஃப ஜானிபத் தரீக். سأل عمر الصبي لماذا لم تهرب مع رفاقك؟ قال الصبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن الطريق ضيقا فأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي الشجاع هو عبد الله بن الزبير الذي أصبح من علماء الحرب والسياسة. விளங்கினா? புள்ள டவுட் ஈக்கிறா கேளுங்க, இல்லாட்டி திருப்ப இந்த வரி விலங்கல்ல சொன்னா கேளுங்க. யாருக்காவது இல்லைங்கடா? ஹைர். ஓகே, சரி, ரைட். அப்ப விளங்கிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அப்ப இந்த ஒரே பகுதியில உள்ள படிப்பினைகள், ரைட், அவளுக்கு தெரியும் நிறைய படிப்பினைகள் இருக்குது. ரைட். அதுல சில படிப்பினைகளை பார்ப்போம். ஓகே, இதில் இருக்கிற படிப்பினைகளை தான் நீங்க எழுதணும் என்ற கட்டாயம் எங்கும் இல்லை. பொருத்தமான எந்த ஒரு படிப்பினைகளையும் நீங்க எழுதலாம். அதுல முதலாவது நீங்க பார்க்கலாம், ஒரு நாட்டுடைய பிரஜை, ஒரு நாட்டுடைய குடிமகன் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறாரு. அந்த பதில் ஒரு நியாயமான பதில் தான். எனவே அந்த பதிலுக்கு முன்னால ஜனாதிபதி கோபப்படல. சரியா? அப்ப ஒரு நியாயமான பதில் ஒன்றுக்கு முன்னால கோபப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒரு வீட்டின் தலைவர், வீட்டில் உள்ள ஏனையவர்கள் நியாயமான ஒரு பதில் ஒன்றை அளிக்கிறாங்கன்னு சொன்னா சும்மா ஆவேசப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. எங்களுக்கு படிப்பு நினைக்குது. ஒரு பாடசாலையின் அதிபர் மாணவர்களுடைய கோரிக்கை, மாணவர்களுடைய பதில் நியாயமாக இருக்குது என்றிருந்தால் சும்மா கோபப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒரு ஊரின் தலைவர், ஊர் மக்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்குது, ஊர் மக்களுடைய பதில் நியாயமாக இருக்குது, ஊர் மக்களுடைய கேள்வி நியாயமாக இருக்குது என்றிருந்தால் கோபப்பட வேண்டிய ஆவேசப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரி, இது ஒரு படிப்பினை. ஓகே, எக்ஸாம்ல ஹெட்டிங் கேட்டு வந்தா அரபால தான் எழுதுவோம். ஓகே, அதாவது நாங்க பார்ப்போம், கேள்விகளை பார்ப்போம், அப்போ அவங்களுக்கு விளங்கும். அரபால
ஹெடிங் கேட்டு வந்தால் அரபால் எழுதணும். வினாத்தாள் 2ல் தமிழில் கேட்டு வந்தால் நீங்கள் தமிழில் எழுதலாம். ஓகே, சரி. ரெண்டாவது பாருங்கோ, தன் பக்கம் நியாயம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாருக்கும் மஞ்ச தேவையில்லை. அப்படின்னா அந்த சிறுவண்ட துணிச்சல் அது எடுத்து காட்டப்பட்டிருக்குது இல்லையா, அவன்ட பக்கம் நியாயம் கொள்ள பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாங்களும் எங்கட பக்கம் நியாயம் இருந்தா நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஓகே. அதே நேரம் மற்றவர்களிடம் நல்ல பண்புகளை காணுகின்ற போது சரியா சந்தோஷப்படணும். சரியா, ஈர்ஷியாவ பொறாம வரப்படாது. விளங்கினா? அப்ப நல்ல பண்புகள் நல்ல குணங்களை காணும் போது சந்தோஷப்படணும். இப்ப அந்த சிறுவண்ட துணிச்சல் என்பது சிறுவனும் காணப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு அம்சம். எனவே அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோவப்படல, தனக்கு எதிராக இவன் கதைக்கிறான் என்று ஆவேசப்படல, மாற்றமாக சந்தோஷப்பட்டாரு. ரைட், ஓகே. அதே போலதான் துணிச்சல், இந்த தன்னம்பிக்கை என்பது தானாக வார ஒன்றல்ல. பெரும்பாலும் அந்த குழந்தை அந்த பிள்ளை வளர்க்கப்படுகின்ற சூழல்ல இருந்துதான் அந்த தைரியம் வரணும். சரி, அப்ப அது யாரு வளர்க்கணும்னு சொன்னா பெற்றோர்கள். விளங்கினா அவளுக்கு தன்னம்பிக்கையோட துணிச்சலோட பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது இந்த உரை பகுதியில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிற ஒரு அம்சம். அதே போல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தா, அவர் இப்ப பாதையில நடந்து போகக்கொள்ளதான் இந்த நிகழ்வு நடக்குது இல்லையா. எனவே அவரை பற்றி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நேரம் அவரு மக்கள்கிட்ட சுக நலங்களை விசாரிப்பதற்காக வேண்டி ஆறு வேடம் பூண்டு என்ன செய்வாரு, உலா வருவாரு, போவாரு, வருவாரு. அவர்கிட்ட தோற்றம் வித்தியாசம் விளங்காது. ரைட். அப்ப அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இங்க வந்து மனிதர்களுடைய மக்களுடைய நடவடிக்கைகளை விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறாரு. அப்ப இதுவும் கூட ஒரு தலைவரிடம் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்பதையும் இந்த உரை பகுதி எடுத்து காட்டுது. இது மட்டுமல்ல, இது அல்லாம வேறு பல உரை பகுதிகள், வேறு பல ஒரு படிப்பினைகளையும் நீங்க இந்த உரை பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப அடுத்த பாருங்க, கேள்விகள் இருக்குது. ரைட், நான் கேள்விகளை இதுல காட்டுறேன். சரியா? எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் தந்துட்டாங்களா ஸ்கூல்ல? ஓ சார். என்ன மார்க்ஸ் அவர்கள்ட எப்படி இருக்குது? பேப்பர் தந்தா? எக்ஸாம் மார்க்ஸ் மட்டுமல்ல, பேப்பர் தந்தா? ஓ சார். பேப்பர் என்ன என்ன மாகாண பேப்பரா இல்லாட்டி வளைய பேப்பரா? இப்படி மாகாண பேப்பர். என்ன மாகாணம்? வடமேல் மாகாண பேப்பர். அந்த பேப்பர் தான் நிக்கிறேனா? வேற யாருக்காவது பேப்பர்கள் கிடைச்சிக்குதா? வடமேல் மாகாண பேப்பர் அல்லாத வேறு பேப்பர்கள்? ஓ சார், என்ன பேப்பர்? மேல் மாகாணம். மேல் மாகாண பேப்பர் கையில் இருக்குதா மகள்? ஓ, என்ன மார்க்ஸோட? 91. 91. மாஷா அல்லாஹ். பேப்பர் அனுப்பிவிடுங்களே மகள். நல்ல சிஎஸ் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்கிற இல்லையா, என்ன பொண்டு கம்மி ஸ்கேனர்னு சொல்லி, அந்த சிஎஸ் ஸ்கேனர்ல வந்து ஸ்கேன் பண்ணா இல்லை தெளிவா இருக்கும். அப்படி இல்லாட்டி போட்டோ பிடிச்சி அனுப்பிடலுமா மகள்? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ரைட். வேற இந்த பேப்பர் யாரோட கையில் இருக்குது? வேறு ஏதாவது பேப்பர் இருக்குதா யாருடையாவது கையில? அஷ்ரஃப் ஸ்கூல் பேப்பர் அஷ்ரா ஸ்கூல் பேப்பர் மாவன இல்லையா, ஹிம்மாத்து கம்மியா? எங்க ஸ்கூல் மகள்? இந்த ஊரு பாலமுனை அஷ்ரஃப் ஸ்கூல். அஷ்ரஃப் ஸ்கூலா? ரைட் ரைட். பாலமுனைனா? நான் டீச்சிங் ப்ராக்டிஸ் காட்ட வந்த இடம். சரி, ஓகே. மார்க்ஸ் என்ன மகளோட? 79. ஹைர் மாஷா அல்லாஹ். கைலிக்குதா பேப்பர்? அனுப்பிவிடலுமா? ஓகே சார். நம்பர் என்ன நம்பர் இல்லையா அவள்கிட்ட? இல்ல, இப்ப ஜாயின் ஆயினேன். அப்படியா? என்ன நம்பர் இல்லைண்டா? நோட் 777379918. ஓகே சார். ஓகே, எழுதணும் தானே? அனுப்பி தானே? இன்ஷா அல்லாஹ். நோட் 777379918.
அந்த நம்பருக்கு அனுப்பி. ஓகே சார். ரைட். வேற யாரு டீக்கிற பேப்பர்? ரைட். வேற யாரு டீக்குது? சரி, வேற யார்கிட்ட சொல்லுங்களே. வேற யாரும் இல்லை அப்படியா? வேற யாருக்கிட்டையும் பேப்பர் இல்லையா? ரைட் ரைட். இருந்தா மறக்காம இந்த நம்பருக்கு சரியா உங்களோட பேப்பர் அனுப்பிவிடுங்க. விளங்கினா? அப்பதான் அதை எங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். சேவ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் 10ஆம் ஆண்டுல ரைட் அரபிக் லிட் எடுக்கிறவங்களுக்கு பேப்பரை எங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே ரைட். அப்போ அதனால அது மட்டுமல்ல, இப்போ அதில் வந்திருக்கின்ற கேள்வி முறைகள் இருக்கிறதானே. இப்போ எனக்கும் பரிச்சயம் இல்லாத சில கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை நானும் பார்த்துட்டு என்ன செய்யலாம், மற்றவர்களும் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கலந்துரையாடலாம். சரியா? அப்போ அதனால மற்றவங்களும் பேப்பர்கள் அனுப்பி வச்சா நல்ல. ரைட். மார்க்ஸை அன்மியூட் பண்ணி சொல்றது வெக்கப்படுறவங்க, கூச்சப்படுறவங்க, பயப்படுறவங்க உங்களை மெசேஜ் பண்ணலாம். என்ன ரைட் வந்து சொல்லலாம் என்ன மார்க்ஸ் இட்டான் அப்படி என்று. ரைட். ஓகே ஓகே மஹர். அதே மாதிரி காலேஜ். ஓகே ரைட் ரைட். அந்த பேப்பரையும் கல்முனையா? ரைட். ஓகே பேப்பரையும் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைங்க. ரைட். கிடைச்சா அனுப்பிவிடுங்களா? ஹைர். ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், வினாக்கள் என்ன. ரைட். கொஞ்சம் வரீங்க. ரைட் ரைட். இதுதான் வினாக்கள். இப்படித்தான் வினாக்கள் பொதுவாக வாரது. சரியா? நான் இந்த PDF இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. ரைட். லேசான வினாக்கள் தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான வினாக்கள் எக்ஸாம் பேப்பர்ல வாரதே இல்லை. சில நேரம் போன வருஷங்கள்ல வந்த பேப்பர்ல இந்த அரபு மொழியிலான வினாக்கள் நீங்க படிச்ச ஒரே பகுதிக்குள்ள இருந்து வந்து இருக்கின்ற வினாக்களை பார்த்தா மிச்சம் லேசா தான் நிற்கும். சரி. அதுல பொதுவாக முதலாவது வரக்கூடிய ஒரு வினா ஒன்று தான் தலைப்பு. அப்ப தலைப்பை கேட்டு இந்த அரபு யாரோ கேட்டிருந்தாங்க அரபால எழுதணும் என்று. கட்டாயமாக அரபால எழுதணும். பில் லுகத்தில் அரபியா, அரபு மொழியில் எழுதுக என்று வந்தால் நீங்க அரபால தான் எழுதணும். இந்த கேள்விக்கான தலைப்பு கேள்வி இப்ப இது 5 கேள்வி வரும். தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு அரபு மொழி விடை எழுதுக என்ற அந்த வாக்கியம் கூட அரபால தான் நிற்கும். எனவே நீங்க கட்டாயமா அது பார்ட் 1ல வர. பார்ட் 1ல மொத்தமாக அரபு உரைநடையில் 5 வினாக்கள், கவிதையில் 5 வினாக்கள் என்று 10 வினாக்கள் அரபால விடை எழுதணும் என்று வர. எனவே கட்டாயம் நீங்க அரபால தான் எழுதணும். அது வினாத்தாள் 2ல தமிழ்ல எழுதுறதை விட லேசான முறையும் தான், கஷ்டமே இல்லை. சரியா? ரைட். அப்ப தலைப்பு ஹெட்டு வர. அதே போல மற்ற கேள்வி முறைகள் தெரிந்தானே, இவ்வளவு சொல்லி தந்திக்கிறதானே. மன்னண்டா யாரு, மன்ஹு என்று வந்தாலும் யாரு. ரைட். அப்ப யாரு மன்ஹுவல் ஹலீஃபா, ஹலீஃபா யாரு. இப்ப இங்க இருக்கிற இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட உங்களுக்கு கேள்விக்குரிய விட தெரியும். மன்ஹுவல் ஹலீஃபா, ஹலீஃபா யாரு, யாரு ஹலீஃபா சொல்லுங்க பார்க்க. யாரு ஹலீஃபா? உமர் இப்னு கத்தாப். உமர் அலி அல்லது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவுதான். அதான் மன்னண்டா யார் என்று தெரியும். மர்ற என்றா என்ன? மர்ற என்றா கடந்து சென்றான். அப்ப மண் மர்ற சொல்லுங்க பார்க்க. மண் மர்ற கடந்து சென்றவர் யாரை கடந்து சென்றவர்? யாரு? சிறுவர்களே. சிறுவர்களா? இல்ல, மண் மர்ற யாரு கடந்து சென்றாரு? உமர் இப்னு கத்தாப். லேசி. இங்கெல்லாம் பியாஹாது சவாரியில் மதினாலும் தேவையில்ல. மண் மர்ற கடந்து சென்றவர் யாரு? யாரு கடந்து சென்றவர்? உமர் இப்னுல் கத்தாப். ரைட். ஓகே. நான் எல்லா வினாக்களுக்குமான விடைகளை நான் சொல்லல. நான் இன்ஷா அல்லாஹ் இதை அனுப்பி வைக்கிறேன் குரூப்ல. நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த வகுப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப இன்னும் எக்ஸாம் நடக்காதவங்களும் இருக்கிறேன்னா. ஓகே.
இப்போ எக்ஸாம் நடக்காதவங்களுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? ஏதாவது உங்களுக்கு படிச்ச பகுதிகளில் டவுட்டுகள் இருக்குதா ஏதாவது? இல்ல சார். இல்லையா? சரி. அப்போ நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் இதோட கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரியா? ஓகே இன்ஷா அல்லாஹ் சார். ரைட். குரூப்ல அட் பண்ணுங்கன்னு சொன்னவங்க நான் அனுப்பின நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அட் பண்ணி விட்றீங்க. ரைட். யாரும் சொன்னீங்க இப்போ அட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க நம்பரை அந்த கொஞ்சம் நீங்க பார்க்க. ஓகே பார்ப்போம். சரி ஓகே ரைட். அப்போ நாங்கள் கிளாஸை சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi அல்லாஹ் வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sir, sir.